Hi, this is Bhavana Prem, certified nutritionist and wellness coach from Wilson's community. ஸோ எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயினுக்கு இது மாதிரி இஷ்யூஸ்க்கு நிறைய பேர். நான் உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஐடியல் வெயிட், உங்களோட ஐடியல் வெயிட் என்னங்கிறத ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் திருப்பி ரிக்வெஸ்ட் கொஷின்ஸாக என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ நம்ம ஐடியல் வெயிட் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பிஎம்ஐ பேஸ் பண்ணி ஒரு ஐடியல் வெயிட்டில் இருக்கும்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னாலோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால் வந்து அந்த வெயிட்லேருந்து 1 or 2 kgs நம்மளால் சஸ்டெயின் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஐடியல் வெயிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த டயட்டுக்கு வந்து சில பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிளட் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் கஸ்டமைஸ்டு டயட் இது. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டயட் இல்லைங்களா? ஸோ இப்போது நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னாலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் சைஸ் இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு எக்ஸ்எல், ஒருத்தருக்கு எல், அது மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரோட பாடியும் யூனிக்கானது. ஸோ உங்களுக்கான பிளட் டெஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு டயட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன ரிப்போர்ட் எடுக்கணும் என்னென்னு நான் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஹெல்த் நமக்கு ஒரு இஷ்யூவாக இல்லை அப்படின்னா நமக்கு வர லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணி நம்ம போயிடலாம் இல்லையா? எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த டயட் வந்து மினிமம் 4 months பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிளட்டில் உள்ள ஆர்பிசி செல்ஸ்லாம் எப்படி 4 monthsக்கு கொஞ்சம் ரீக்ரியேட் ஆகும், புதுசாக பழைய செல்ஸ்லாம் டெட் ஆகிட்டு புதுசாக வரும். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம வந்து ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம புதுசாக வர செல்ஸ் எல்லாம் இஷ்யூ ஃப்ரீயாக வரும். பழைய செல்ஸ்லாம் டெட் ஆகிட்டு புது செல்ஸ் வரும்போது இஷ்யூ ஃப்ரீயாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ண முடியுது. வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ நம்ம ஒன்று ஆகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல ஏதோ ஒரு இஷ்யூ இல்லாமல் நமக்கு வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ நடக்காது இல்லையா? ஸோ நம்ம அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணி வந்துட முடியுங்க. ஸோ இப்போது நான் ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஈட்டிங் அப்படின்ற இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் எதை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய குளுக்கோஸ் கண்டென்ட் தான் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ நம்ம குளுக்கோஸ் கண்டென்ட் கொடுக்கும்போது நம்ம பாடி, அதாவது நம்ம தேவையில்லாமல் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா? தேவைக்கு அதிகமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை வெளியில் போனாலோ இல்லை நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் மோடில் இருந்தாலும் நம்ம நிறைய சாப்பிட்றோம் இல்லையா? தேவைக்கு அதிகமாக சாப்பிட்ற எல்லாமே நம்ம உடம்புல வந்து ஃபேட்டாக தான் கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம குறைக்கணும். நம்ம பண்ண போகிற வெயிட் லாஸ் வந்து நமக்கு மசில் லாஸ் முக்கியமாக ஃபேட் லாஸ் முக்கியமானு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ மசில் லாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிராஷ் டயட்டாவோ இல்லை ஏதோ ஒன்று, நான் கம்மியாக தாங்க சாப்பிட்றேன், ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன், நான் ஒரு இட்லி 2 இட்லி தான் சாப்பிட்றேன், இல்லை ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேங்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறீங்களா? அது மசில் லாஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியான வேலை நம்மளை வந்து ஃபேட்டை குறைக்கும் போது, ஃபேட் லாஸ் ஆகும்போது நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க முடியுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஹெல்த்தியாக ப்ரோட்டீன்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ், இது மாதிரி கம்ப்ளீட் மீலாக நம்ம எடுக்கும்போது நம்மளோட கிளைக்கோஜெனாலிசிஸ் ப்ராசஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் நடக்குங்க. இது மாதிரி இதுக்கு நம்ம என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் முக்கியமாக அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து இந்த ஆர்பிசி செல்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா? இந்த ஆர்பிசி செல்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இதுதான் நம்ம பாடிக்கு நியூட்ரிஷனையும் நம்ம பாடியில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது இல்லையா நியூட்ரிஷனை? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பிளட் டெஸ்ட்லேயே நம்ம வந்து எல்லா விதமான இஷ்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் இல்லையா? ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஸோ எல்லா விதமான விஷயஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கும்போது அந்த பிளட் டெஸ்ட்டை, அந்த ஆர்பிசி செல்ஸ் அவ்வளோ முக்கியங்கும்போது நம்மளோட பாடியை அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அதுலேருந்து அனலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள அயன் கண்டென்ட்டு அதை பற்றி. இப்போது சப்போஸ் வந்து விமனாக இருக்கீங்க அப்படின்னா 13 to 15 இருக்கணும், மென்னாக இருக்கீங்க அப்படின்னா 15 to 18 இருக்கணும்.
இந்த மாதிரி ரேஞ்சில் ஹீமோக்ளோபின் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெச்பிஎன்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளட்டில் உள்ள 3 months ஆஃப் ஆவரேஜ் சுகர் லெவல், நம்ம பாடி எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்குது, நம்ம டயபெட்டிக்கில் இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பிலோ 5.7 இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல், 5.7க்கு மேலே 6.4 வரைக்கும் இருந்துச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 6.4 தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் டயபெட்டிக்கில் என்ட்ரு ஆகிட்டீங்க. இது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்தால் இன்னும் ஒரு 3 monthsல நீங்கள் எப்படியும் டயபெட்டிக்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட கொலஸ்ட்ரால் கம்ப்ளீட் ப்ரொஃபைலுங்க. ஸோ இதில் எல்டிஎல், ஹெச்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸு எல்லாமே உங்களுக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துடுங்க. எல்டிஎல் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன் தெரியுது பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோ கலரில் இருக்கிறது வந்து எல்டிஎல், பேட் கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம பாடியில் பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹார்ட் சம்மந்தமான இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் அபோவ் 150க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பிபி, ஹார்ட் டிசீஸு, ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து ரெக்டிஃபை பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதேமாதிரி நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம இப்போ அன்றாடம் நம்ம சாப்பிட்ற காய்கறிலேருந்து நமக்கு அப்சார்ப்ஷன் அவ்வளோ வருதா அப்படின்னா இல்லை. காய்கறிகளும் வந்து சத்தானதாக நமக்கு கிடைக்கிறதுல நம்ம அதை விட நம்ம குக் பண்ணுற விதம் எல்லாத்துலேயும் சேர்த்து நமக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கிறதில்ல. ஸோ ஒன்ஸ் நம்ம அது டெஃபிஷியன்சியில் இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் டெஃபிஷியன்சிக்குள்ளே இருக்கும்போது அது தேவைப்பட்டால் நம்ம சப்ளிமெண்ட்ஸாக நமக்கு டயட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன் சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளால் ஒன்ஸ் டெஃபிஷியன்சிக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கும்போது நம்மளால் கம்ப்ளீட்டாக ஃபுட்லேருந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா. ஒன்ஸ் நம்ம சப்ளிமெண்டேஷனில் எடுத்துக்கிட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஃபுட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ரிப்போர்ட்ஸில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து சப்ளிமெண்டேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தைராய்டு நம்ம வந்து ஹைப்பர் தைராய்டில் இருக்குமா, ஹைப்போ தைராய்டில் இருக்குமா. ஹைப்போ தைராய்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஓவர் வெயிட் ஆகிட்டே போவோம். ஸோ ஹைப்பர் தைராய்டாக இருந்தோம்னா நம்ம ஓவராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிரியாட்டினைன்ங்கிறது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனை குறிச்சதுங்க. இதை பொறுத்து தான் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ எடுக்கணும். ஸோ நம்மளோட பாடிக்கு ப்ரோட்டீன் ஆக்சுவலாக டபிள்யூஹெச்ஓட கைடன்ஸ் படி நம்ம 1 kg ஆஃப் வெயிட்க்கு 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம எடுக்கணும். ஸோ அதேமாதிரி எவ்வளோ தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் இதோட வேல்யூஸ் வச்சு தான் நம்ம கிளிக் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் 1 to 1 நம்மகிட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்களோட இஷ்யூஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கின்னில் தேட்டரில் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா பேஜும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.